Hi friends, welcome to Rihanna Designer channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஃப்ராக் வந்து 2 இயர் பேபிக்கு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃப்ராக் வந்து நான் சுடிதார் ஸ்டிச் பண்ணி பேலன்ஸ் சைடுல கிளாத் மீர் வழியா கட் பண்ணும்போது ஸோ அந்த கிளாத் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்க போறேன். சப்போஸ் நீங்க வந்து தனியாக கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் கிளாத் எடுத்தா அந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்றதுக்காக கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஃபுல் ஃப்ராகோட லென்த் வந்து 30 இன்ச்சு. ஸோ 30 இன்ச்ல நான் டாப்க்கு வந்து 7 இன்ச்சு வைக்கிறேன். டாப்போட லென்த் இப்போ 7 இன்ச்சு. அதுல 2.5 இன்ச் வந்து மேலே ஷோல்டருக்கு தனியா ஸ்டிப் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு 2.5 இன்ச் இந்த மாதிரி விட்டுட்டு பேலன்ஸ் உங்களுக்கு 7 இன்ச்சு நான் சொன்னேன் இல்லையா டாப்போட லென்த். ஸோ 7 இன்ச்சு கூட மேலே வந்து 1 இன்ச்சு மடிச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதை விட்டுட்டு 8.5 இன்ச்சு இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்கர்ட் பார்ட் ஜாயின் பண்ணும்போது போயிடும். ஸோ டோட்டலா 8.5 இன்ச்சு எங்க வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அகலம் எவ்வளவு எடுத்திருக்கேன்னா இப்போ டோட்டல் செஸ்ட் ரவுண்ட் வந்து 20 இன்ச்சு. அதுல ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 10 இன்ச்சு வரும் இல்லையா. ஸோ அதை 10 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா சைட்ல வந்து கிளாத் விடுறதுக்காக ஒரு 3 இன்ச்சு விட்டு 14 இன்ச்சு அந்த அளவுக்கு நான் கிளாத் அகலம் எடுத்திருக்கேன். இப்போ அந்த எடுத்திருந்த கிளாத்தை ரெண்டா மடிச்சு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஷோல்டரிங் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணா ஆர்ம் ஹோலுக்கு வந்து மேலே 2.5 இன்ச்சு அந்த ஷோல்டர் கிட்ட போயிடும். ஸோ பேலன்ஸ் 4 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணேன். அதாவது 1.5 இன்ச்சு தான் நான் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணி பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ செஸ்ட் வந்து 20 இன்ச்சு. 20 4 டிவைட் பண்ணா 5 இன்ச் இல்லையா. ஸோ 5 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு கிளாத் விடுறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ செஸ்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வேஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் வேஸ்ட் ரவுண்ட் வந்து 18 இன்ச்சு. 18 இன்ச்சு 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.5 இன்ச்சு. 4.5 இன்ச்சை இங்க மார்க் பண்ணிக்கிறேன். கூட 1.5 இன்ச்சு கிளாத் விடுறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணேன். இது வந்து கரெக்டான செஸ்ட் வேஸ்ட். இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்காக மார்க் பண்ணிருக்கத லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணேன். இந்த இடத்துல சின்னதா ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இப்போ சைடு ஆர்ம் ஹோல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த ஷேப்ல இருக்கும். ஆர்ம் ஹோலும் அந்த ஷோல்டர் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா வரும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பேக் பீஸ் கட் பண்ணணும். இப்போ பேக் பீஸ் கட் பண்றதுக்கு கொஞ்சம் அகலமான கிளாத்தா எடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் வந்து 20 இன்ச்சு. ஸோ அதோட பாதி வந்து 10 இன்ச்சு. பேக்கு 10 இன்ச்சு வரணும். அதை 10 இன்ச்சு வச்சிங்கன்னா எலாஸ்டிக் வந்து அந்த இடத்துல கரெக்டா இருக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 15 இன்ச்சு 16 இன்ச்சோ வச்சு நம்ம கிளாத் எடுக்கும் போது அந்த எலாஸ்டிக் வச்சும்போது அந்த இடத்துல சுருக்கம் வந்துடும். இப்போ அகலமா எடுத்த கிளாத் வந்து இது ரெண்டா மடிச்சு போட்டு மேலே வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் 1 இன்ச்சுனா மடிச்சு ஸ்டிச் பண்ணி அதுக்குள்ள எலாஸ்டிக் ஸ்டிச் பண்றதுக்கு 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணேன். இப்போ 1 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல நம்ம பீஸ் அதோட ஆர்ம் ஹோல் சைடு இருக்கும் இல்லையா அது இந்த மாதிரி வச்சு நம்ம அதோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம பேக் சைடோட ஹைட். இப்போ அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் மார்க் பண்ண ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை கட் பண்ணிட்டேன். ஸோ பேக் பீஸ் இந்த மாதிரி சிம்பிளா கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட் இருக்கு இல்லையா அது கட் பண்ணணும். இப்போ நான் வந்து பேலன்ஸ் இருக்க கிளாத்ல தான் கட் பண்ணனால எனக்கு ஸ்கர்ட் பார்ட்ல இந்த மாதிரி கிராஸாவே கிளாத் இருக்கு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நான் நாலா மடிச்சு போட்டிருக்கேன். டபுள் கிளாத் இருக்கு. அதை ஃபோல்டு பண்ணா 4 ஃபோல்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாத்தை நாலா மடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து அதோட வேஸ்ட் பகுதி இருக்கும் இல்லையா அந்த வேஸ்ட் பகுதியை வந்து இந்த மாதிரி நான் ஸ்கர்ட் பார்ட்டோட மேல் பகுதியில வச்சு அந்த வேஸ்ட் ஏத்த மாதிரி அப்படியே கிராஸா அப்படியே மார்க் பண்ணி நான் கட் பண்ணிடுறேன். சோ இந்த எனக்கு அது கிராஸா அப்படியே இருக்கனால விட்டுட்டு நீங்க இப்ப நார்மல் கிளாத் எடுத்துக்கிறேன்னா கிராஸா லைன் போட்டு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. சோ அந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது வந்து கொஞ்சம் கிராஸ் லைன் மாதிரி இந்த மாதிரி கிராஸா கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சைடும் கீழேயும் கட் பண்ண ஸ்கர்ட் பார்ட்டை வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணா நமக்கு ஸ்கர்ட் பார்ட்டோட இது வந்து இந்த மாதிரி இருக்கும். மேல வந்து வேஸ்ட் கரெக்டா இருக்கும். கீழே வந்து கிளாத் அகலமா இருக்கும். இந்த இடத்துலதான் நம்ம வந்து மேல கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் எலாஸ்டிக் ஜாயின் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல எலாஸ்டிக் ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்க கிளாத் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். இப்போ எலாஸ்டிக் ஜாயின் பண்ணா ஒரு சுருக்கம் வரலையா. ஸோ அது வந்துடும் அந்த இடத்துல. இப்போ ஸ்கர்ட்க்கு கீழே வந்து நான் 3 இன்ச்சுக்கு ஒரு ஃப்ரில் மாதிரி கொடுக்க போறேன். ஸோ 3 இன்ச்சு ஃப்ரில் வைக்கிறதுக்கு கூட 1 இன்ச்சு வந்து கீழே மடிச்சு திப்போம் அந்த ஃப்ரில் கிளாத்தை. ஸோ 4 இன்ச்சு லென்த்துக்கு அகலமான கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கீழே நம்ம அந்த ஸ்கர்ட்டோட கீழே எந்த அளவு இருக்கோ அதை விட டபுள் கிளாத் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 2 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த 2 இன்ச்சு கிளாத் வந்து நம்ம ஷோல்டர்ல ஸ்டிப் கொடுக்க போறோம். ஸோ நான் எக்ஸ்ட்ரா லென்த்ல தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். 3 பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த ஃப்ராக்ல வந்து ஒரு ஃபிளவர் போ மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கேன். சோ அதுக்காக ஒரு 3 பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நான் கட் பண்ணிருக்கேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டிச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிராஸ் பீஸை வந்து இந்த ஆர்ம் ஹோல் இந்த ஷோல்டர் கிட்ட எல்லாம் வச்சு அந்த பிசர் இருக்கிறத ஃபினிஷ் பண்றேன். அப்படியே அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடலாம்.
இப்போ இந்த மாதிரி நான் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆம் ஹோல் கிட்ட எல்லாம் கர்வ் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் கொடுத்துட்டா நமக்கு ஈஸியா வந்து பேக் சைடு திருப்பும் போது வளைய வந்து ஈஸியா திரும்பும். இப்போ கட் கொடுத்தாச்சு. இப்போ கட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ண இந்த கிராஸ் பீஸ் வந்து பேக் சைடு திருப்பணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லா மடிச்சு அப்படியே பேக் சைடுல வச்சு அப்படியே ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப்னஸ் வருது இல்லையா அந்த ஷோல்டர் கிட்ட, ஸோ கரெக்டா அந்த மாதிரி கிளாத் வந்து ஃபுல்லா பேக் சைடு திருப்பிட்டு இங்க ஒரு மாதிரி சுருக்க மாதிரி வரும் அந்த இடத்துல. சோ அதை வந்து ஒரு ப்ளீட்ஸ் மாதிரி எடுத்து அப்படியே கீழே இந்த கிளாத்தை வந்து பிசுறு இருக்க கிளாத்தை உள்ள மடிச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். இப்ப பாருங்க நான் பேக் சைடு வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த ஷார்ப்னஸும் கரெக்டா வந்திருக்கு. இந்த மாதிரி பிசுறு எதுவும் தெரியாம ஷேப் வந்து கரெக்டா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக் சைடு எடுத்துக்கிறேன். பேக் சைடுல வந்து ஃபர்ஸ்ட் மேல வந்து அந்த எலாஸ்டிக் ஸ்டிச் பண்றதுக்கு 1 இன்ச் விட்டுருந்தோம். ஸோ அந்த 1 இன்ச் விட்டுருந்த கிளாத்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு அதுக்கப்புறம் கட் கொடுத்துருக்கேன். அது வரைக்கும் ஃபுல்லா மடிச்சு அப்படியே ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஓரத்துல ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்றதுக்கு. ஸோ இப்போ எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம செஸ்ட் வந்து 20 இன்ச்ல பேக் சைடு வந்து 10 இன்ச் வரணும். நீங்க எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா எலாஸ்டிக் 10 இன்ச் எலாஸ்டிக் எடுக்கணும். பேக் சைடு செஸ்ட் எவ்வளவு இருக்கும் அந்த அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்தா நம்மளுக்கு போடும்போது கரெக்டா வந்துடும். ஸோ 10 இன்ச் எலாஸ்டிக் எடுத்து ஒரு பின் வச்சு நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இது 1/2 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 இன்ச் அளவுக்கு தான் அங்கே ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து உள்ள விட்டுட்டு இந்த கார்னர்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிடணும். இல்லைன்னா எலாஸ்டிக் ஃபுல்லாவே உள்ள போயிடும். ஸோ இந்த கார்னர்ல துணியை கொஞ்சம் மேலே விட்டுட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பின்ன ரிமூவ் பண்ணிட்டு இந்த கார்னர்லயும் ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இந்த எலாஸ்டிக் வந்து நல்லா இழுத்து பிடிச்சோம்னா அந்த சுருக்கம் வந்து ஈக்குவலா எல்லா இடத்துலயும் வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா போய் ஒரே இடத்துல சுருங்கி நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இழுத்து விட்டா எல்லா இடத்துலயும் வரும். இப்போ எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் செஸ்ட் கிட்ட கரெக்டான அளவு வந்துடும் கிளாத். இப்போ வேஸ்ட் கிட்ட அதிகமா இருக்கும். ஸோ என்னோட வேஸ்ட் வந்து 9 இன்ச் தான். ஸோ அது வந்து அதிகமா இருக்கனால நான் வந்து கேதர்ஸ் மாதிரி கொடுத்து அங்க வந்து கரெக்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி கேதர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கரெக்டா என்னோட வேஸ்ட்டுக்கான அளவு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ பேக் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பேக்கும் ஜாயின் பண்ணணும் ஷோல்டர் வச்சு. இப்போ ஃப்ரண்ட் பேக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான ஷோல்டர் பீஸ் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் பீஸ் வந்து 2 இன்ச்சுக்கு எடுத்திருந்தேன். இதை வந்து 2ஆ மடிச்சு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2ஆ மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணா நம்ம சென்டர் லைன் அது வந்து கரெக்டா வந்துடும். இப்போ சென்டர் லைன் வந்ததுக்கு அப்புறம் இந்த சைட்ல இருந்து கிளாத் எடுத்து அந்த சென்டர் லைன் கிட்டயும், இந்த சைட்ல இருந்து கிளாத் எடுத்து இந்த சைடு பக்கத்துலயும் வச்சு அப்படியே அந்த 2 கிளாத்தையும் அப்படியே ஒண்ணா மடிச்சு ஓரத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு பீஸும் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஷோல்டர் பீஸ் 2த்தையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட்ல 2.5 இன்ச் பேக்ல 2.5 இன்ச் நெக் வேணும். ஸோ டோட்டலா 5 இன்ச் அந்த ஷோல்டர் வச்சா போதும். கூட வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஷோல்டர் உள்ள ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் உள்ள போகும் இல்லையா அந்த ஷோல்டர் கிளாத். ஸோ அதுக்காக 6 இன்ச் எடுத்துக்கிறேன் ஷோல்டர் பீஸ். ஸோ 2 சைடுக்கும் 6 இன்ச் ஷோல்டர் பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ண இந்த 2 பீஸ் தான் இந்த மாதிரி மடிச்சு நம்ம ஷோல்டருக்கு வரப்போகுது. இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து இந்த ஓரத்துல வச்சு அப்படியே டபுள் தையல் போட்டுக்கணும். 1/2 இன்ச் ஷோல்டர் கிளாத் வந்து உள்ள விட்டு அப்படியே டபுள் ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சைடும் அந்த ஷோல்டர் பீஸை வச்சு அப்படியே 2 தையல் போட்டுக்கலாம், 2-3 தையல் போட்டுக்கலாம். அப்பதான் ஸ்டிஃபா இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இப்போ பேக் சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ பேக் சைடு ஜாயின் பண்றதுக்கு நம்மளுக்கு இங்க ஃப்ரண்ட்ல வந்து ஷோல்டர் வந்து அழகா தெரிஞ்சது, ஓரத்துல ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பேக்ல ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஷோல்டரோட அளவு எடுத்துக்கிறோம். 5.5 இன்ச் வருது. ஸோ இப்போ பேக் சைடு எடுத்திருந்தோம் இல்லையா அந்த எலாஸ்டிக் கிளாத், இதை வந்து 2ஆ மடிச்சு போட்டு இப்போ 5.5 இன்ச் வந்தது. ஸோ நம்ம எலாஸ்டிக் இருக்கனால 5 இன்ச்சா எடுத்துக்கலாம். ஸோ அதோட பாதி வந்து இங்க 2.5 இன்ச், பேக் சைடு 2.5 இன்ச் மார்க் பண்ணிடணும். ஸோ இந்த சைடு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே 2.5 இன்ச் பேக் சைடு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 5 இன்ச் கரெக்டா வந்துடும். ஃப்ரண்ட்லயும் 5 இன்ச் பேக்லயும் 5 இன்ச் கரெக்டா வந்துடும். இப்போ இதே மாதிரி பேக் சைடு வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்ல ஜாயின் பண்ணி அதே மாதிரி 1/2 இன்ச் கிளாத்தை உள்ள விட்டுட்டு 2-3 தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த ஷோல்டர் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி ஷோல்டர் கூட ஜாயிண்ட் ஆகி ரெடி ஆயிடும். இப்போ ஃப்ரண்ட் பேக் ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சைடு ஜாயின் பண்ணணும். சைடு வந்து இப்போ ஆர்ம் ஹோல் இந்த சைடு இருக்கு இல்லையா அந்த சைடு இந்த பேக் பீஸையும் ஒன்னா வச்சு 1 இன்ச் கிளாத் விட்டு அப்படியே டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த டாப் பீஸோட சைடு ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு திருப்பினா ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி இருக்கும்.
பேக்ல வந்து எலாஸ்டிக் இருக்கனால இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கமா இருக்கும். இப்போ டாப் போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ டாப் போர்ஷன் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஸ்கர்ட் போர்ஷன் வந்து டாப் போர்ஷன் கூட ஜாயின் பண்ணணும். ஸ்கர்ட் போர்ஷனை எடுத்துக்கிறேன். இதை வந்து ஓபன் பண்ணி இப்போ 2 போர்ஷனா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட் போர்ஷன்ல வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு நீங்க எந்த அளவுல எலாஸ்டிக் வைக்கிறீங்க அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும். நான் சென்டர்ல இருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி எலாஸ்டிக் வைக்க போறேன். நான் வந்து ஒரு சைடு தான் எலாஸ்டிக் வைக்கிறேன். இப்போ மேல இருந்து ஒரு 3 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எலாஸ்டிக் வச்சு ஜாயின் பண்ண போறேன். ஸோ மார்க் பண்ணதை அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயே எலாஸ்டிக் வச்சு அப்படியே ஜாயின் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல கிளாத் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கணும். எனக்கு 20 இன்ச்சு கிளாத் இருக்கு. ஸோ எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்தாதான் நமக்கு அந்த இடத்துல சுருக்கம் வரும். நான் வந்து 13 இன்ச் எலாஸ்டிக் வைக்கிறேன். இந்த 13 இன்ச் எலாஸ்டிக் வைக்கும் போது இழுத்து ஸ்டிச் பண்ணுவோம் கிளாத்ல. சோ அப்போ அந்த இடத்துல வந்து சுருக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி சுருக்கம் வந்தாதான் இது வந்து டிசைன் அழகா தெரியும். சுருக்கம் இல்லாம எலாஸ்டிக் வைக்கிறது வேஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சி எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, நான் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ண இடத்துல கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு சைடு மட்டும் தான் எலாஸ்டிக் வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்க வேணும்னா இன்னொரு சைடு அந்த சைடும் அந்த பேக் சைடும் நீங்க எலாஸ்டிக் வச்சுக்கலாம். நான் ஒரு சைடு மட்டும் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஸ்கர்ட் பார்ட்டோட சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ சைடு ஜாயின் பண்றதுக்கு 2 பீஸ் இந்த மாதிரி மேல போட்டு 1 இன்ச்சுக்கு சைடு ஜாயின் பண்ணிடுங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னா இப்போ டாப் போர்ஷன் இந்த மாதிரி மேல வச்சுட்டு எந்த அளவு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் அந்த அளவு எக்ஸ்ட்ரா கிளாத் அப்படியே சைடு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு 1 இன்ச்சு கிளாத் தான் இருந்தது. ஸோ 1 இன்ச்சுக்கு சைடு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்கர்ட் போர்ஷனோட சைடு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கர்ட் போர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்கர்ட்டை வந்து டாப் கூட ஸ்டிச் பண்ணணும். இப்ப நம்ம ஸ்கர்ட்ல எலாஸ்டிக் வச்சிருக்கனால பாருங்க, இந்த எலாஸ்டிக் இருக்க இடத்துல கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கு இல்லையா. ஸ்கர்ட்டையும் இந்த டாப் போர்ஷனையும் இந்த மாதிரி ஒன்னா ஃப்ரண்ட் ஒன்னா வச்சு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப சைடு ஜாயின் பண்ணணும். டாப்ல சைடு ஜாயின் பண்ணிருப்போம், அதுக்கு ஸ்கர்ட்ல சைடு ஜாயின் பண்ணிருப்போம். ஸோ அந்த ஜாயிண்ட் ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு அப்படியே ஃபுல் ரவுண்டையும் ஸ்கர்ட்டையும் டாப்பையும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் டாப் போர்ஷனையும் இந்த ஸ்கர்ட் போர்ஷனையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸ்கர்ட் போர்ஷன் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து நம்ம ப்ளீட்ஸ் கொடுக்க போறோம் இல்லையா கிளாத் வச்சு. ஸோ அந்த கிளாத் வச்சு ஸ்ப்ளீட் கொடுக்கறதுக்கு நான் கிளாத் அந்த எடுத்திருந்த 4 இன்ச்சு கிளாத்ல வந்து கீழே வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். மேல வந்து மிஷின்ல கேதர்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதை வந்து ஸ்கர்ட் பார்ட்ல சைடு ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே அந்த ஸ்கர்ட் பார்ட்டையும் இந்த கேதர்ஸ் கிளாத்தையும் ஒன்னா வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஃபுல்லா ரவுண்டா ஸ்டிச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்ல ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டு நீங்க ஊசியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த 2 துணியையும் ஒன்னா வச்சு அப்படியே சைடு ஜாயின் பண்ணிடணும். இப்போ சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும் ஸ்கர்ட் பார்ட்ல. ஸோ அந்த ஹோல்ஸையும் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ பாருங்க, நான் அந்த கேதர்ஸ் வச்ச கிளாத்தை வந்து ஸ்கர்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் கிட்ட அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக் ஜாயின் பண்ண இல்லையா, அந்த இடத்துல அந்த ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஃபிளவர் போ மாதிரி வைக்க போனேன். ஸோ அதுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல, நார்மல் போ வைக்கிறதுக்கு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு சைடு அகலமாவும் ஒரு சைடு கொஞ்சம் அகலம் கம்மியாவும் இருக்க மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல எடுத்து ஓரத்துல ஸ்டிச் பண்ணிட்டு 1/4 இன்ச்சுக்கு லாஸ்ட்ல இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிச் பண்ணாம கேப் விடுறதுனால அந்த துணியை வந்து திருப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த கேப் விட்ட பிளேஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ஓரத்துல. இப்ப இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இந்த மாதிரி ஃபுல்லா ப்ளீட்ஸ் மாதிரி பிடிச்சி அப்படியே நீங்க போ ரெடி பண்ணிக்கணும். நார்மலா நீங்க போ ரெடி பண்ணுவீங்களா, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி பிடிச்சி போ ரெடி பண்ணி இந்த மாதிரி ஊசி நூலால போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ போ ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் அழகா இந்த மாதிரி வந்து ஃபிளவர் ஷேப்ல வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டீங்கன்னா 2 ஜாயிண்ட்டும் இருக்கு இல்லையா, இந்த 2 சைடும் இந்த ஓரத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஓப்பனை மிஷின்ல ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபிளவர் ஷேப் போ வந்து ரெடி ஆயிடும். அந்த ஷோல்டர் கிட்ட வச்சு ஊசில வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நான் 3 போவும் ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ நான் 3 போவும் ஸ்டிச் பண்ணிட்டேன். என்னோட டிசைனர் ஃப்ராக் வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.